இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மல்லி ரசம். இது எல்லா ரசத்தை விடையும் கொஞ்சம் வித்தியாசமானது. என்னென்னா மிளகு, ஜீரகம், அப்புறம் பூண்டு, இது கூட வரமல்லியும் துவரம்பருப்பும் சேர்த்து அரைச்சி பண்ணுற ஒரு ரசம். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புளியை ஒரு கப்பு தண்ணியில் 20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். புளி ஊறுற சமயத்தில் நம்ம ரசத்துக்கு தேவையான பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மிக்சியில் வரக்கொத்தமல்லி, மிளகு, ஜீரகம், துவரம் பருப்பு, அப்புறம் வரமிளகா இதெல்லாம் போட்டு நம்ம பச்சையாகவே அரைக்க போகிறோம். வறுத்து அரைக்க போகிறதில்ல. அதுதான் இந்த ரசத்தோட ஸ்பெஷலே. ஸோ நான் 2 வரமிளகா எடுத்திருக்கேன். நீங்கள் மிளகு ஜாஸ்தி போட்டிங்கன்னா வரமிளகாவை கம்மியாக பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா பொடியாக பண்ணிக்கோங்க. ரொம்ப நைஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நரன்னு இருந்தாவே போதும். புளியும் ஊற வச்சாச்சு, ரசப்பொடியும் பண்ணிட்டோம். இப்போ நான் சாம்பாருக்கு பருப்பு வைக்கும் போதே இந்த ரசத்துக்கும் கொஞ்சம் ஒரு 1/4 கப்பு பருப்பு, வெந்த பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு சாம்பாருக்கு வைக்கல, ரசம் மட்டும்தான் வைக்கிறீங்கன்னா இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பருப்பு வேக வச்சு எடுத்துக்கோங்க. புளி நல்லா ஊறிடுச்சு. இப்போ நல்லா கையில் கரைச்சி விடுங்க. 1 கப்பு தண்ணியில் தான் புளி ஊற வச்சுருந்தோம். ஸோ இன்னும் கொஞ்சமும் தண்ணி ஊற்றி ரசம் 1 கப்பு 1.5 கப்பு இல்லை, உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ, அதாவது ரசம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியை சேர்த்து புளியை கரைச்சி எடுத்துடலாம். டீ வடிகட்டிலையும் நீங்கள் இந்த புளி தண்ணியை தனியாக எடுக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஒரு கையால் தாங்கி பிடிச்சோம் புளி தண்ணியை தனியாக எடுக்கலாம். சக்கையெல்லாம் ஃபுல்லாக எடுத்து வெளியில் எடுத்துருங்க. இப்போ கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியில நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை நல்லா பொடியாகவும் நறுக்கலாம், இல்லை 2-3 நறுக்கினாலும் பரவாயில்ல. ஏன்னா கையில எப்படியும் நம்ம கரைச்சி விட போறோம். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. பூண்டு 1-2 தட்டி எடுத்தாவே போதும். ரொம்ப மசியவும் இது பண்ண வேண்டாம். அதுல தோல் கொஞ்சம் இருந்தா பரவாயில்ல, தோல் இருந்தா இன்னும் நல்லாவே வாசமா இருக்கும். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி தழை. நான் வாசத்துக்கு எப்போதுமே ஒரே ஒரு பச்சை மிளகா போடுவேன். உங்களுக்கு வேணும்னா போடுங்க, இல்லாட்டா இந்த ஸ்டெப்பை நீங்க அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா ரசப்பொடி, அதையும் சேர்த்துட்டு நல்லா கையில பிசைஞ்சு விடுங்க. இது கூடவே நீங்க நம்ம குக் பண்ணி வச்சிருக்கிற துவரம்பருப்பு இருக்கு இல்லைங்களா, அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபுல்லா அந்த மசாலா பிளஸ் தக்காளி எல்லாமே நல்லா கரைஞ்சு நல்லா உள்ளார அந்த சாரெல்லாம் அந்த ரசத்துல இறங்கணும். அந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு அடுப்புல 1 டீஸ்பூன் நெய், இல்லைன்னா நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற ஆயிலே போடலாம். போட்டுட்டு நல்லா சுட்டதுக்கு அப்புறமா ஜீரகம் போட்டு தாளிக்கங்க. ஜீரகமும் போடலாம், கடுகும் போடலாம். நான் ஜீரகம் மட்டும் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். ரெண்டும் போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் ரசம் கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டு அடுப்பை நல்ல ஒரு மீடியம் இதில் வச்சுக்கோங்க. ரொம்பவும் பெருசாக வச்சிங்கன்னா டக்குன்னு சுட்டுடும். அதனால் இந்த ரசம் எப்போதுமே ஃபுல்லாக கொதிக்க விடக்கூடாது. ஒரு ஃபோம் மாதிரி அப்படியே நுர தள்ளி நிற்கும். அந்த டைமில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரசம் எப்போதுமே மளமளன்னு கொதிக்க வைக்கக்கூடாது. ஸோ ஃபோம் ஸ்டார்ட் ஆகும்போதே ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது நம்மளோட நல்ல கமகமன்னு வாசமாக இருக்கிற மல்லி ரசம் ரெடி. இந்த மல்லி ரசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட மற்ற ரெசிபிகளையும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.